பங்காளி ரொம்ப நாளாவே நானும் சரி மக்களும் சரி வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்பைடர்மேன்ல ஒரு பிரான்ச்சைஸ் என்னடா இந்த படத்துல கதைன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்பைடர்மேன் ஃப்ரெண்டுகளையும் ரிலேட்டிவ்ஸையும் எல்லாத்தையும் திறந்துட்டு ஸ்பைடர்மேனாவே இந்த உலகத்தை காப்பாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காப்ல. இது இடையில புது வில்லன் ஒருத்தன் வரேன். அவனுக்கு என்னடா பவர்னு பாத்தீங்க அப்படின்னா கூடு விட்டு கூடு பாயிறேன். அவன் ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த விஷயம் அவனுக்கு கிடைச்சிச்சா அவன் பண்ண போற அட்டூழியங்கள்ல இருந்து நம்ம ஸ்பைடர்மேன் இந்த உலகத்தை காப்பாத்தினாரா, முக்கியமா அவர் எம்ஜே கிட்ட தான் யாருங்கிறத ஞாபகப்படுத்தினாரா, அவர் லவ் சக்சஸ் ஆச்சாங்கிறத இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்துல முக்கியமான பிளஸ் ஆன பார்த்து டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட நடிப்புங்க. சும்மா இந்த உலகத்தை காப்பாத்துறதா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், சும்மா காதல் காட்சியா இருக்கட்டும், மனுஷன் பிச்சு படல் எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த படத்துல பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்த கேமியோஸ். இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 படத்தை பார்த்தாகணும். பார்க்கல அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு புரியாதமா இருக்கும். பட் இந்த படம் ரொம்ப புரியாம எல்லாம் இருக்காது. நான் தாராளமாவே புரியும். சில பிரான்ச்சைஸ் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா உண்மையிலே தாராளமா இந்த படம் புரியும். இந்த படத்துல நம்ம ஹல்க் ஒரு கேமியோ பண்ணிருப்பாப்ல. ஒரு 2 சீனுக்கு வருவாப்ல. தலைவன் துவம்சம் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கடுத்து பிளாக் விடோவோட ஒரு கேமியோ இருக்கட்டும், நம்ம பிராங்கோட கேமியோ இருக்கட்டும், இன்னும் சில கேமியோக்கள்லாம் இருக்கு. நம்ம டேர் டெவில்ல ஒரு கேமியோ இருக்கட்டும், எல்லாருமே நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்துல நான் பிளஸ்ஸா பார்த்தது தியேட்டர்ல நம்ம மக்களோட ரெஸ்பான்ஸ். இந்த படத்துக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த இடத்துல இந்த படம் ஜெயிச்சிருச்சுங்க. படத்துல கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் இதையெல்லாம் தாண்டி நம்ம மக்களோட ஒரு எதிர்பார்ப்பு இருப்பாருங்களா, அது உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த போஸ்ட் கிரெடிட்காக உட்காந்துருந்தாங்க பாருங்க, அந்த நேம் கார்டு முடிகிற வரைக்கும் உண்மையிலே அது வந்து பிரமிக்க வச்சுச்சுங்க. ஏன்னா எல்லா பேரும் எழுந்து போயிடுவாங்க. உண்மையிலே எல்லா பேரும் இருந்து போஸ்ட் கிரெடிட்டை பார்த்துட்டாங்க. உண்மையிலே அடுத்த ஒரு ஸ்பைடர்மேன் பிரான்ச்சைஸ் கண்டிப்பா இருக்கு. அதனால அந்த படத்தை தாராளமா எல்லாரும் போய் தியேட்டர்ல எபிக் 3D ஆர் 3D இதுல பாருங்க. உண்மையிலே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அவ்வளவுதான்.